அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 27/8/2025 அருமையான விசுவாவசு வருடம். ஆவணி பிறந்ததும் புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆவணி மாதம் 11ஆம் நாள் பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையாருக்கு ஹாப்பி பர்த்டே தலைவரே, ஹாப்பி பர்த்டே டு யூ. கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுங்களா? அவர் அவையாரை டார்ச்சர் பண்ணாமல் நம்ம என்ன டார்ச்சர் பண்ணுறோமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதில் எல்லா அவையாரை அண்ணன் தம்பி 2 பேரும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா நான் கைலாயத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கு. இவர் சொல்லியிருக்காரு, என்னை பற்றி ஒரு பாட்டு பாடு, உன்னை அப்படியே தூக்கி அலைக்க கைலாயத்தில் உட்கார வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது திருக்கோவில் ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய வரலாறு. அந்த கோயிலில் இந்த வரலாறுகள் அங்கே இருக்கிறது. விநாயகர் அகவல் பாடப்பட்டது. அகவல் முடிஞ்ச உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் போயிட்டு இருந்தாரா, அதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை தூக்கி அப்படியே அலைக்க நம்மளால் அங்கே மேலே உட்கார வச்சிருக்காரு. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் விநாயகர். ஸோ விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடுங்க. விநாயகர் டென்ஷன் ஆகாத அளவுக்கு கொண்டாடுங்க. நான் எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும் சொல்றது ஒன்னே ஒன்று தான், பிள்ளையார் டென்ஷன் ஆகாத அளவுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மண்ணால் ஆன பிள்ளையாரை வைத்து வழிபடுங்கள். பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை வைங்க, 4 பேர்த்து கொழுக்கட்டையை தானமாக கொடுங்க. நம்ம அடுத்தவன் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, நம்ம பொண்டாட்டி செஞ்ச கொழுக்கட்டையே நம்மளால் சாப்பிட முடியலன்னு கொண்டு போய் தானம் கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? நம்ம பொண்டாட்டி செஞ்ச சுண்டலை நம்மளால் சாப்பிட முடியலன்னு கொண்டு போய் தானம் கொடுக்கப்படாது. அது எப்படி கொடுக்கணும்னா, நம்மளும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் கொண்டு போய் தானம் கொடுக்கணும். இல்லைன்னா நல்லா இருக்கிற கடையில் வாங்கியாவது தானம் கொடுக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி மறக்காமல் விநாயகருக்கு சுண்டல், வீட்டிலேயே சுண்டல் வேக வச்சு கொண்டு போய், இந்த குருமுடக்கானவர்கள் எல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு கொண்டு போய் சுண்டல் வேக வச்சு வைத்து வழிபாடு செய்யுங்கள். விநாயகர் டென்ஷன் ஆகாத அளவுக்கு அனைவரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 3:52 வரைக்கும் சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. காலை 7:07 வரைக்கும் அஸ்தம், அதன் பின்பு சித்திரை. பிற்பகல் 1:15 வரைக்கும் சுபம் நாமயோகம், பின்பு சுப்பிரமம் நாமயோகம். சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் கார்த்திகை, யோகி சூரியன். அவயோக நட்சத்திரம் அனுசம், அவயோகி சனி பகவான். சுப்பிரமம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி, யோகி சந்திரன். அவயோக நட்சத்திரம் கேட்டை, அவயோகி புதன். அதிகாலை 3:07 வரைக்கும் அனிசை கரணம் சூரியன், அதன் பின்பு பிற்பகல் 3:52 வரைக்கும் பத்திரை கேது, அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். மவுண்ட் பேட்டன் பிரபு அவருடைய நினைவு தினம். அன்பர்களே, வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்தில், சுக்கிரன் கடகத்தில், சூரியன் புதன் கேது 3 பேருமே சிம்மத்தில், செவ்வாய் சந்திரன் கன்னியில், ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்மமுகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி.
2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.